அண்மைச் செய்தி. தொகுதி மறுசீரமைப்பு பணிக்காக எந்த ஒரு முதற்கட்ட பணிகளையும் மத்திய அரசு இதுவரை தொடங்கவில்லை என்று அமமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு பணிக்காக எந்த ஒரு முதற்கட்ட பணிகளையும் மத்திய அரசு இதுவரை தொடங்கவில்லை என்று அமமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. பணிகள் தொடங்காத நிலையில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தொகுதிகள் குறையும் என தமிழக அரசு நினைப்பது ஏன் என்றும் அமமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அமமுக கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அமமுக சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 10 மணிக்கு தொடங்கி இருந்து 1 மணியை நெருங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது வரை பேசி இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் முதலமைச்சருடைய தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள். மத்திய அரசு செய்யக்கூடிய நடவடிக்கையால் தமிழ்நாட்டினுடைய மக்களவை தொகுதி இடங்கள் குறைந்துவிடும் என்ற அச்சத்துடனேயே அவர்கள் அனைவரும் பேசினார்கள். ஆனால் முதல் முறையாக தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் எழுந்து பேசும் பொழுது மத்திய அரசு இதுவரை எந்த முன் முயற்சியையும் இதற்கென தொடங்கவில்லை. மக்களவை தொகுதிகளை குறைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் முதல்கட்ட பணிகளை கூட மேற்கொள்ளாத நிலையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும் என தமிழக அரசு நினைப்பது ஏன் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகியாக இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொகுதி மறுசீரமைப்பு பணிக்காக எந்த ஒரு முன்கட்ட பணியையும் மத்திய அரசு இதுவரை செய்யாத நிலையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும் என தமிழக அரசு நினைப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையிலே தனி தீர்மானம் நிறைவேற்ற மத்திய அரசுக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது எனவும் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து முதலமைச்சர் கூற வேண்டும் எனவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே கோரிக்கையை வலியுறுத்தி 2024ஆம் ஆண்டு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினீர்கள். அதற்கு மத்திய அரசு தன்னுடைய பதிலை வழங்கியிருக்கின்றதா என்பது குறித்து முதலமைச்சர் கூற வேண்டும் எனவும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பிற்கு தமிழகம் எதிரானவர்கள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தெரிவித்து மக்கள் தொகை அடிப்படையில் சீரமைப்பு நடைபெற்றால் அதை ஏற்க மாட்டோம் என்றும் கூறியுள்ளனர்.